இங்க ஒரு பணக்கார பில்லியனர் இந்த அழகான பொண்ணை பாக்குறாரு. அந்த பொண்ணுகிட்டயுமே போயிட்டு நீ என்னைய பாத்திருக்கியா, உனக்கு என்னைய தெரியுமான்னு சொல்லி கேட்கிறாரு. அந்த பொண்ணுமே இவரை கட்டி பிடிச்சிக்கிட்டு ஆமா எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு, உண்மை என்னன்னா இந்த பொண்ணுக்கு கொஞ்சம் மனநல பாதிக்கப்பட்டிருக்கும். டிராயிங் பண்றது தான் இவளுடைய ஹோல் டைம் பிசினஸ். அப்போ சடனா இவ வேலை பார்க்குற மேனேஜரும் அங்க வந்துட்டு இந்த பொண்ணையுமே பிடிச்சி இழுத்துட்டு இருக்கிறாரு. இந்த பில்லியனருமே கீழே விழுந்து அந்த பெயிண்டிங்ஸை பாக்குறாரு. பார்த்த உடனே இந்த பெயிண்டிங் எல்லாமே இவருக்கு ரொம்பவே பிடிச்சவங்களுடைய பெயிண்டிங் மாதிரியே இருக்கு. ஆனா அந்த பெயிண்டர் வேற யாருமே கிடையாது, இந்த பொண்ணுடைய எல்டர் சிஸ்டர் தான். அங்க இருக்கிற சர்வன்ட்ஸ் எல்லாருமே இந்த பொண்ணை இங்க இருந்து கூட்டிட்டு போறதுக்கு ட்ரை பண்றாங்க. அங்க இருந்து தூக்கிட்டு போயிட்டு இதுக்கப்புறம் என்னாச்சு, இந்த பொண்ணுக்கு எல்லா ஞாபகங்களும் திரும்பி வந்துச்சாங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் கொடுத்துக்கோங்க. இந்த பொண்ணுடைய தாத்தா இறந்து போறதுக்கு முன்னாடி அவருடைய பேர்ல இருந்த எல்லா சொத்தையுமே இந்த பொண்ணு பேர்ல தான் எழுதி வச்சிருப்பாரு. இதனால இந்த பொண்ணுடைய ஸ்டெப் மதரும் அவருடைய தங்கச்சியும் சேர்ந்துக்கிட்டு எப்படியாவது எல்லா சொத்தையும் நாம அபகரிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிருப்பாங்க. அதனாலதான் இந்த பொண்ணுமே மனநல பாதிக்கப்பட்ட மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு இருந்திருப்பா. இவ தங்கச்சியுமே இந்த பொண்ணு வரைஞ்சு வைக்கிற அழகான டிராயிங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துப்பா. தென் அது மட்டும் இல்ல, நிறையவே டிராயிங் காம்படிஷன்ஸ்ல எனக்கு நீ தான் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி இவளையே டிராயிங் பண்ணவும் வச்சிருப்பா. தென் இவனுமே அந்த பொண்ணை துண்டா தூக்கிக்கிட்டு அவளுடைய வீட்டுக்குள்ளேயுமே கூட்டிட்டு போய் விடுறான். தென் கொஞ்ச நேரத்துல இந்த பொண்ணுமே ஜன்னல் கதவு எல்லாத்தையுமே ஓபன் பண்ணிட்டு ரொம்பவே உயரமான அவங்க வீட்டு மாடியில இருந்து கீழே விழ ட்ரை பண்றா. அப்படியே அவ சடனா கீழே விழும்போது இவனுமே போய் பிடிச்சிடுறான். எதிர்பாராத விதமா அந்த பொண்ணுமே இவனை கிஸ்ஸும் பண்ணிட்டுறான். அந்த பொண்ணையுமே கூட்டிட்டு அவன் ரூமுக்கு வரான். இந்த பொண்ணுமே நீ என்னை விட்டுட்டு போயிடாத, நான் அவன் கூட இருக்கும்போது தான் சந்தோஷமா இருக்கேன், இந்த வீட்டில் எல்லாருமே என்னை கொடுமைப்படுத்துறாங்க, என்னை இங்க இருந்து கூட்டிட்டு போன்னு சொல்லுவா. அவனுமே அவ ரூம்ல இருக்கிற வேற ஒரு பேண்ட்டை எடுத்து இந்த பொண்ணுக்கு கொடுப்பான். இப்படியே இவங்க ரெண்டு பேருமே அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா ஒன்னா இருந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி புரிஞ்சுக்கிறாங்க.